நேத்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுலடி. ஆமாண்டி, கௌசல்யோட அம்மா செம்மையா பாத்துக்கிட்டாங்க நம்மள. ரெண்டு வீட்ல இருந்த மாதிரியே இல்லடி, நம்ம வீட்ல இருந்த மாதிரி தாண்டி இருந்துச்சு. ஆமாப்பா, நேத்து செம்ம ஜாலியா இருந்துச்சு. என்ன கீதா இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆமா, அவளாதான் கொஞ்சம் போரிங் அடிச்சிச்சு. ஆமா, அடுத்த எக்ஸாம் வரப்போகுது, படிச்சிட்டீங்களா? இல்லடி, இதுக்கு மேல தாண்டி போய் படிக்கணும். ஆமா, வாங்கப்பா லைப்ரரிக்கு போயிட்டு வரலாம். போடி, இப்பதான் ஃப்ரீயா இருக்கும், நீ வேணா லைப்ரரிக்கு போயிட்டு வரியா? சரி, நான் லைப்ரரிக்கு போய் புக் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு என்னமோ அவளை தனியா அமுச்சுட வேணான்னு தோணுச்சுடி. அவனே சின்ன குழந்தை, அதெல்லாம் போயிட்டு வந்துருவாடி. இல்லடி, அன்னைக்கு வந்தவ இருக்காளடி, அவ சரியானவ அந்த அனு, அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் பாத்துக்கோ, கவலைப்படாத. ஏதோ சொல்றீங்க, ஓகே விடுங்க. ஹாய்டா சங்கீதா. ஹாய், நான் நீங்க எங்க? நான் இங்க. எங்கடா நீ தான் புக் வீட்லயே வச்சுட்டு வண்டியே? ஐயோ அண்ணா, சாரி, நான் மறந்துட்டு வந்துட்டேன். சரி, லைப்ரரியில எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க போய் எடுத்துட்டு வந்தீங்க. அண்ணனும் தங்கச்சிக்கு ஒரே பழப்பு. நான் மறந்துட்டு வருது, நீங்க எடுத்துட்டு வர்றது. ஆமா சூர்யானா, இதுல வேணும்னு நடக்குதா எதிர்ச்சியா நடக்குதா? இல்லடா, அவ வீட்ல விட்டுட்டு வந்துட்டா. சரி, நான் லேட்டா தானே வந்தேன், அதனால எடுத்துட்டு வந்தேன்டா. நம்பிட்டோண்ணா. பேசாம அண்ணா நீங்களும் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்துருங்களேன். ஏன்டா தங்கச்சி? இல்லனா எப்படியே விட்டுட்டு வர போறா, நீங்க எடுத்துட்டு வர போறீங்க. அதுக்கு நீங்க இந்த காலேஜுக்கே வந்துடலாமே. பாத்தியாடி, எங்க ரெண்டு பேத்தையும் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்களுக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அப்ப மெடிக்கல் காலேஜ் என்னத்துக்கு ஆகுது? அங்க இருந்தா மெடிக்கல் காலேஜ் என்னத்த ஆகுறதுன்னு கேட்கலாம். இங்க வந்துடுறீங்களே. இப்ப நான் மொத்தத்துல அங்க இருக்கிறதுலன்னு சொல்றீங்க. அதான் உண்மை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஆகுறது. அவங்களும் எப்படி இருந்தாலும் அங்க இங்க கூப்பிட்டு வந்துருவாங்க. பட் எங்களுக்கு விருப்பம் இல்லனா. இப்படி எல்லாம் சமாளிக்கிற பத்தி ஆதிரா. ஆமாடா, எங்கடா அம்மாவை காணோம்? இல்லனா அவ லைப்ரரிக்கு போயிருக்காடா. பாரு, அது கொண்டாச்சு படிக்க போயிட்டு நீங்க மூணு பேரும் உட்காந்து பாருங்க, கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் என்னன்னா வீட்ல வந்து படிச்சிருவோமா? இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களே. அண்ணா, ஓவரா பண்ணாதீங்கண்ணா. சும்மாடா. அண்ணா, மேம்னா குட் மார்னிங் மேம். என்ன சூர்யா இந்த பக்கம்? மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சூர்யா, என்ன இந்த பக்கம்? மேம் இல்ல மேம், தங்கச்சி புக் வீட்ல வச்சுட்டு வந்தா, அதான் மேம் எடுக்க வந்தேன். ஓ அப்படியாடா, சரிடா. கிளாஸஸ்லாம் எப்படி போகுது? மேம் அதெல்லாம் ஓகே மேம். அங்க இருக்க மாதிரியே இருக்கா, நீங்க வேற மாதிரி டீச்சிங் எடுக்கறாங்களா? மேம் நல்லா தான் மேம் எடுக்கறாங்க, அங்க விட இங்க நல்லா புரிஞ்சுக்கிறேன் மேம். ஓ சரிடா. மேம் ஓகே மேம், நான் போயிட்டு வரேன் மேம். போயிட்டு வாடா. அண்ணா, நான் புக்க கொடுத்துட்டு போங்க. என்னடா சங்கீதா, சரி நான் போயிட்டு வரேன். சரி, நான் போயிட்டு வரேன். டைம் கிடைச்சா மதியம் வந்து பாரு அண்ணே. சரிண்ணா. என்னடா சங்கீதா புக் வீட்ல வச்சுட்டு வந்துட்டியோ? மேம், இவ புக்க மட்டும் இல்ல மேம், எல்லாத்தையும் வீட்ல வச்சுட்டு வருவா. இவ மட்டும் தான் காலேஜ் வருவா. எப்போதும் உங்க அண்ணன் தான் மேம் எடுத்துட்டு வராங்க. பாய முறி ஏண்டி போட்டு கொடுத்துட்டு இருக்க? என்ன சங்கீதா, அதான் உண்மை போல. மேம் அப்படியெல்லாம் இல்ல மேம். நான் உங்க அண்ணன்கிட்டயே கேட்டுக்கிறப்போ. மேம் என்ன மேம் இது? சரி விடுங்க, தீபாவளிக்கெல்லாம் முடிஞ்சாச்சா ஷாப்பிங்? மேம் இதுக்கு மேல தான் மேம் போய் எடுக்கணும். நீங்க முடிச்சிட்டீங்களா மேம்? ஆண்டா, நாளை முடிச்சிட்டேன்டா. என்னடா ஆதிரா, 6 மணிக்கு போற, நாளைக்கு காலையில தான் வருவேன் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்த போல. அது எப்படி மேம் உங்களுக்கு தெரியும்? வேற யாரு? ஆதிதா சொன்னது. மேம் ஆதிக்கு வேற வேலையே இருக்க மாட்டேங்குது மேம். பாத்தியா இல்லையா? மேம் ஆமா மேம், நம்ம போய் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் செலக்ஷன் பண்ணனும்ல மேம், அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொன்னா மேம் ஆதி. ஏண்டா, உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதா ஆதியோட வேலையோ? மேம் அண்ணனா இருந்தா இதெல்லாம் செய்யணும் மேம். ஆமாடா, இங்க வந்ததுல இருந்து அம்மாவை காணோம். மேம் அவ லைப்ரரிக்கு போனா மேம், இன்னும் வரல மேம். சரிடா, சரி, அவ வந்தோடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. ஓகே மேம். மேம் கிளாஸ் எடுக்கலையா? இல்லடா, இன்னைக்கு எடுக்கல. இன்னைக்கு நீங்க படிங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சோடனே எடுத்துக்கலாம். ஓகே மேம். எங்க சூர்யா போனாரு, இன்னும் ஆள காணோம். ஏண்டி நீ வேற பாசமலர்லாம் கொட்டிட்டு பாத்துட்டு வர வேண்டாம்? அதுவும் கரெக்ட் தான், தங்கச்சியை பார்க்க போயிருக்காரு, எப்படியும் 1/2 hour ஆகும். என்ன கௌசல்யா கீதா எல்லாம் என்ன பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமா, நீங்க உங்க தங்கச்சியை பார்க்க போனா 1/2 hour கழிக்காம வர மாட்டேங்கிறீங்க. இல்லடா, தங்கச்சி பாத்துட்டு இருந்தேன், மேம் வேற வந்துட்டாங்க. மேம் கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு தரா. பாத்தீங்களா எத்தனை காரணம் சொல்றீங்கன்ட்டு? இங்கெல்லாம் நாங்க இருக்கோன்ற ஞாபகமே உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஏன் கௌசல்யா, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் எங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்றீங்களே தவிர தங்கச்சி பார்க்க போயிடுறீங்களே. எங்கங்க அவ புக்கு இதெல்லாம் வீட்ல வச்சுட்டு வந்துடுறா கௌசல்யா, அதனாலதான். பாரு சூர்யா, உன் தங்கச்சி மட்டும் எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துடுறா, எப்படின்னா தெரிய மாட்டேங்குது. ஆமாப்பா, உங்களை பார்க்கணும்னே அவ சொல்றான்னு நினைக்கிறேன். அதே டவுட் தாண்டி எனக்கு கீதா. எல்லாரும் பேசுறேங்கிற பேர்ல என் தங்கச்சியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? என்ன சூர்யா, மதியானம் போய் கேண்டீன்ல சாப்பிடுவோமா? ஆமா கீதா, அதுதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன், போய் கேண்டீன்ல சாப்பிடலான்ட்டு. வீட்ல உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நீங்க போய் கேண்டீன்ல சாப்பிட போறீங்களா? ஏண்டி நீ வேற வெயிட் சாப்பாடு சாப்பிட்டு செம்ம போரிங் அடிச்சிருச்சுடி. உனக்கு நேத்து தானே கோல்டு விட்ட உடனே இது பண்ணுவ, அதெல்லாம் பாத்துக்கலாம்டி. நேத்து உனக்கு கோல்டு வரதால தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்க முடியல, கொஞ்ச நேரம் கம்முனுறேன். ஆமா கீதா, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் போய் கேண்டீன்ல சாப்பிடுவோம். ஒரு கோல்டு வந்தனால என்ன ஆட்டி வைக்கிறீங்க பாத்தீங்களா? என்னங்க எனக்கு கோல்டு வந்தனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்க முடியல. அதுவும் கட்டுதான், வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சே. சரி அப்ப விட்டு இன்னைக்கு ஏன் சாப்பாடு சாப்பிடு. சரி நீ சொல்றியேன்னு வாங்கி சாப்பிடுறேன். இல்லனா மட்டும் அவ சாப்பிட மாட்டா. அதுவும் கரெக்ட் தானே கீதா, இல்லாட்ட மட்டும் நீங்க சாப்பிட மாட்டீங்களா சாப்பாட்டை? அதுவும் கரெக்ட் தான், எப்போதும் வாங்கி சாப்பிடுவேன். இருந்தாலும் சும்மா ஒரு சேஞ்ச். நேத்து செம்ம ஜாலியா இருந்திருக்கீங்கல்ல எல்லாரும். பின்ன எல்லாரும் வந்திருந்தாங்க, ஜாலியா தான் இருக்கும். என்ன மட்டும் விட்டுட்டீங்க, நேத்து மட்டும் கோல்டு வரலன்னா நானும் வந்திருப்பேன்ப்பா. என் தங்கச்சியெல்லாம் வந்து ஒரே ஜாலி சொல்லிட்டே இருந்தா, ஒரே ஜாலியா இருந்துச்சுன்னா அது இல்லாம கௌசல்யாவோட அம்மா சாப்பாடு சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தா. அது எப்படி இல்லாம இருக்கும்? எங்க
அம்மா சமையல்னா சமையல் தானே. என்ன சூர்யா, அதிரசம் முறுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு கௌசல்யா. என்ன தாரா, உன் வீட்ல இருக்கிறத விட கௌசல்யா வீட்ல தான் ஜாஸ்தி நேரம் இருப்பியாமா? இதை யார் சொன்னது சூர்யா? வேற யாரு? சங்கீதா தான். என்னெல்லாம் தெரியாத உங்க வீட்ல இருக்கும்போது ஹாப்பியா இருப்பேன். அதனால அங்கேயே செட்டில் ஆயிடணும். உங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறா சங்கீதா. பின்ன சொல்லாம இருப்பாளா? ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்குள்ளையே. எத்தனை டைம் இந்த புக்கை தேடினாலும் தேடி வந்த புக்கை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரணும் போல தேடுறதுக்கு. இங்க சங்கீதா யாருமே வர மாட்டேன்ட்டாங்க. ஆனா நீ தேடுறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுற பத்தியா? மனசாட்சி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு மனசாட்சி. ஏதாவது சொல்லிட்டா மனசாட்சியை சொல்லிருங்க. என்ன அம்மு, பைத்தியம் கீத்தியே பிடிச்சிருச்சா லைப்ரரிக்கு வந்ததுக்கு? இல்லையே பிரபா, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நான் வரதுக்கு முன்னாடியே யார்கிட்டயே பேசிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். இல்ல பிரபா, தேடி வந்த புக்கை காணோம், அதனால சும்மா வளரிக்கிட்டு இருந்தேன் நானே. ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலையா, அதனாலதான் வளரிட்டு இருந்தேன். எந்த புக்குன்னு சொல்லுங்க, நான் தேடி தரேன். இல்ல பிரபா, இருக்கட்டும் விடுங்க. அப்புறம் பிரபா, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் அம்மு. ஆமா, நீங்க ஏன் லைப்ரரிக்கு வந்திருக்கீங்க? எந்த புக் எடுக்க வந்தீங்க? மேம் கூப்பிட்டுருந்தாங்க, வந்தேன். நீங்க வளரிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, சரி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியே பிரபா. அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? அவங்கெல்லாம் கிளாஸ்ல இருக்காங்க அம்மு. சரி பிரபா. யாரையாவது ஒருத்தரையாவது நீங்க கூப்பிட்டு வந்திருக்கலாமே. அவங்க தான் லைப்ரரினாலே வர மாட்டாங்களே. கேண்டீன் போறேன்னு சொல்லிருந்தா வந்திருப்பாங்க. விடுங்க விடுங்க, பாத்துக்கலாம். மயில் இருக்கும் இரவு உறக்கம் கண்டு போய. ஓகே அம்மு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க பிரபா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருங்க கேட்டேன்னு சொல்லி. நான் காலையில இருந்து அவங்கள பார்க்கவே இல்ல. சொல்லிடுறேன் பிரபா. ஏதாவது புக் வேணா அங்க சார் உட்காந்துட்டு இருப்பாங்க, கேளுங்க. அவங்கள பார்த்தேன் பிரபா, அவங்கள காணவே காணோம் பிரபா. சரி, நீங்க பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க, நான் கிளாஸ்க்கு போறேன். சரி பிரபா. இந்த புக்கை தேடி தேடியே காலெல்லாம் உடஞ்சிரும் போல. அந்த லைப்ரரி மேன் வேற காணவே காணோம். இங்கதான் எங்கேயாவது இருக்கோ, தேடி பாப்போம். ஈச்சி, நான் எங்க போனாலும் நீ பின்னாடியே வந்துருவியா? சீ, நீ தாண்டி அப்படி பண்ற. பிரபா பின்னாடி சுத்தாத நான் எதுக்கு சுத்துற? நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் சுத்துறோம். நீ சும்மா பேசுறேன்ற பேர்ல பேசிட்டு இருக்காத. ஃப்ரெண்ட்லி சொன்ன என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? சீ, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் அடிச்சிருக்கும் போதே உன்னால அடிச்சிருக்கணும். போனா போதுன்னு விட்டல, என்ன சொல்லணும்? முடிஞ்சா அடிச்சிருக்க வேண்டியதானே. உன்னால அதெல்லாம் முடியாதுடி. எனக்கெல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, போ. ஆமா, இவங்க பெரிய படிப்பாளின்ற சீன் போட்டுட்டு ஆடிட்டு இருப்பாங்க. நீ சொல்றதுனாலலாம் நான் ஒன்னும் இது பண்ண மாட்டேன். கிளம்பாங்கிட்டு. இப்ப எதுக்கு நீ கட்டை எடுக்கிற? கட்டை எடுத்தா நாங்களா பயந்துருவோமா? எனக்கு தெரியும் நீ எல்லாம் பயப்பட மாட்டேன்னு. நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்டடி. இந்த லைப்ரரிக்குள்ள யாரும் வர மாட்டாங்கடி. இதுக்கு மேல நீ கத்தி கூட்டாலும் யாரும் வர மாட்டாங்க. இங்கே இருந்து சாவு. உன் முன்னாடி எல்லாம் நிக்கிறதுக்குலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்ப. நீ எல்லாம் ஏன் முன்னாடி வந்து போட்டி போடுறியா? பிரபாவை முடிஞ்சா நீ லவ் பண்ண வச்சிருடி. பிரபா எனக்கு மட்டும் தாண்டி. ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. எங்கடி நான் அம்மாவை காணோம்? லைப்ரரிக்கு போனது இன்னும் வரல. ஏன் வேற தெரியல. நீ கவலைப்படாதீங்க, வருவா. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளோ? இல்லையடி, நம்ம கிட்ட சொல்லாம வீட்டுக்குள்ள போக மாட்டாளே. சரி வாங்க, முதல்ல போய் லைப்ரரியில தேடுவோம். என்ன லைப்ரரி பூட்டி இருக்கு? நின்னு அவர்கிட்ட கேப்போம். லைப்ரரி அங்கிள் தான் வராரு, வெயிட் பண்ணு. அங்கிள், லைப்ரரியில பூட்டிட்டீங்களா? ஆமாடா, லைப்ரரி பூட்டியாச்சு. மேம் சொல்லிருப்பாங்களே இன்னைக்கு ஆஃப் டேன்ட்டான்ட்டு. இல்ல அங்கிள், சொல்லல அங்கிள். என் ஃப்ரெண்ட் ஒருத்திய காண உள்ளார ஏறி இருக்காளா? இல்லையடா, எல்லாரும் அப்பவே வெளியில வந்துட்டாங்கடா. ஓகே அங்கிள், சரி அங்கிள். சரிடா, அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா, பாருங்க. லைப்ரரியில இருந்து எல்லாம் வெளியில வந்தாச்சுடா. சரி அங்கிள். ஒருவேளை மெடிக்கல் காலேஜுக்கு போயிருப்பாளோ? தெரியல, என்ன ஃபோன் அடிச்சு பாருங்கப்பா. வெயிட் பண்ணுங்க, ஃபோன் அடிக்கிறேன். ஹலோ கௌசல்யா. சொல்லு சங்கீதா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடி சூர்யா வந்துட்டு போனாங்க. இல்லடி, நான் அதுக்கு கூப்பிடல. சரி என்ன சொல்லு. அம்மு இது அங்க வந்தாளா? அவ ஏன்டி மெடிக்கல் காலேஜுக்கு வரப்போறா? இல்லடி, இங்க எல்லாம் அதான் கேட்டேன். தெரியலடி, அங்கேயே பாரு. சூர்யா கூட சொன்னாரு அவர் லைப்ரரிக்கு போயிருக்கான்ட்டு. இல்ல, லைப்ரரியில பார்த்தாச்சு, அவளை காணோம். லைப்ரரி பூட்டி கிடக்கு, அதான் கேட்டேன். அதனாலதான் உங்க லைப்ரரிக்கு வந்திருப்பாளான்னு கேட்டேன். சரி, எதுக்கோ நான் பாக்குறேன், இருந்தா ஃபோன் அடிக்க சொல்றேன். இல்லடி, அவகிட்ட ஃபோன் இருந்தா நானே அடிச்சிருப்பேன். ஃபோன் இங்க வச்சுட்டு போயிட்டா. சரி வெயிட் பண்ணு, நான் போய் லைப்ரரியில தேடுறேன். நான் தேடிட்டு உனக்கு கால் பண்றேன். சரிடி. கவலைப்படாத, கௌசல்யா
சொல்லுவா. எனக்கு என்னமோ அந்த லைப்ரரிக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இங்க புக் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்டி. நம்மள கிளாஸ்ல இருக்கனால சொல்லாம போயிருப்பா, விடு. சரிடி, சரி வா நம்ம போய் கிரவுண்ட்ல பாப்போம். ஆமா அதுவும் கரெக்ட் தான். கிரவுண்ட்ல ஏது உட்கார்ந்துட்டு இருக்க போறா நம்மளுக்காக. எங்க இங்கேயும் காணாவல. சரி வாங்க நம்ம போய் அந்த சைடுல சேதி பாப்போம். மேம் கூப்பிட்டாங்களே அதனால அங்க போயிருப்பாளோ? இருக்கலாம், மேம் கூப்பிட்டதால போயிருந்தா. வாங்க அங்க போய் பாப்போம் அந்த கிரவுண்ட்ல. எங்கடி இங்கேயும் காணா, ஒருவேளை மேம் கிட்ட தான் போயிருப்பாளோ? அங்க பேர் மேமே வராங்க, மேம் கிட்டே கேப்போம். என்னடா எல்லாம் கிளாஸ்க்கு போகாம இங்க இருக்கீங்க? மேம் அம்மு லைப்ரரிக்கு போனா லைப்ரரியில இல்ல, அதான் நீ உங்ககிட்டே வந்திருப்பாளோன்னு நினைச்சேன் மேம். இல்லையடா அவங்க வரவே இல்லையடா. ஓகே மேம். சரி மெடிக்கல் காலேஜ் லைப்ரரிக்கு போயிருப்பா, அங்க போய் தேடுங்க. ஓகே மேம். நம்ம அவ கூட போயிருக்கணும்ப்பா, அவளை தனியா விட்டுருக்க கூடாது. விடு, கவலைப்படாத, வந்துருவா. அதுவும் கரெக்ட் தான், அவ சொன்ன மாதிரி நம்மள போயிருக்கணும். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா?